சிறுமப்படுத்தினார். யாவரையும் என்ன பண்ணுவேன்? எக்காலத்துல ஒரு நாள் ஆண்டவர் நமக்குன்னு ஒரு நாள் சேமித்து வச்சிருக்கிறார். அன்னைக்கு நம்மள சிறுமப்படுத்தினா பாத்தீங்களா பிசாசு, அவனை தேவன் தண்டிப்பார். அல்லேலூயா, தண்டிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஒடுக்கிற போது அவனை தண்டித்தார். ஆமா இல்லையா? பாக்குறோம்ல வேத வசனத்துல. பார்வோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க உயிரை கூட கசப்பா மாத்திட்டான். அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன் ஆட்சி செய்து இரவெல்லாம் போய் வைக்கோல் செய்வாங்களாம், பகலெல்லாம் செங்கல் இருக்கணுமா. இப்படி அந்த ஜனங்களை ஒடுக்கி ஒடுக்கி அவங்க உயிரை கூட எதுக்கு வாழணும், இனி இந்த உயிர் இருந்தா இல்லைன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு அவங்க மாறினாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய தூக்கத்தை போய் பரலோகம் எட்டுச்சான். எது வரைக்கும் போச்சா? பரலோகம் போய் எட்டுச்சான். அந்த அளவுக்கு அவங்க உயிரே கசப்பா மாத்திட்டான். நிறைய நேரத்துல நம்ம வீடுகளில் கூட என்ன பண்ணுவோம், ஒரு ரொம்ப பிரச்சனை போராட்டம், ஒரு மாமியார் டார்ச்சோ, நம்ம கணவனார் டார்ச்சோ, இந்த மனைவியோட டார்ச்சோ, ஏதோ ஒரு ப்ராப்ளம் எல்லா குடும்பத்திலும் இருக்குது. அப்ப நம்மளுடைய வாயில இருந்து என்ன வார்த்தை வரும்? இனி நான் யார் அப்படித்தானே சொல்லுவோம். எல்லாம் இருக்கு, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. பிசாசு சில பேருக்குள்ள பூந்துட்டு நம்மள ரொம்ப சிரமப்படுத்துவான், ரொம்ப கடினமா நடத்துவான். அவனை நான் தண்டித்து நான் உனக்கு என்ன பண்ணுவேன், உன் சிறை நான் என்ன பண்ணுவேன், மாற்றுவேன், உன்னை ரட்சிப்பேன். ஆண்டு சொல்ற ரட்சிப்பு நான் என்ன விடுதலையாக்குவேன், உனக்கு விடுதலை நான் வச்சிருப்பேன் ஆண்டு சொல்றேன். நீ அந்த சிறைக்குள்ளே இருக்கணுன்றது என்னுடைய நோக்கம் அல்லவே அல்ல அப்படின்னு ஆண்டு சொல்றேன். பிரியமானவர்கள், அந்த வசனத்துல அழகான ஒரு வசனம் இருக்கு, எப்படி வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், புகழப்படுதல். யார் அவர் புகழப்படுவாரா? ஆண்டவர் சொல்றாரு, ஏற்கனவே நான் 1 சொன்ன ஆதியாகமம் 49:8 12வது வசனம், 49:8 வாசிங்க. ஆதியாகமம், யூதாவே சகோதரரால் புகழப்படுவ நீயே. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 13 பிள்ளைகள். ஏன்னா ஒரு மகன் கணக்கு பண்ணலையோ? சரி, இதெல்லாம் 13 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல ஆண் பிள்ளைகள் மட்டுமே 12 பேர். எத்தனை பேரு? 12 ஆண் பிள்ளைகள்ல இந்த யூதா என்பவர் எத்தனையாவது பிறந்தாரு? 4வது